தூத்துக்குடி ஒரு புரட்சிகரமான ஊரு. 1806க்கு பிறகு வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது, இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளைக்காரனுடைய நிலம்தான் என்று நினைக்கிற பொழுது, இல்லை, இந்தியாவின் தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனுடைய பொருளாதாரத்தை விரட்ட வேண்டும், அவன் பொருளாதார ரீதியாக அடித்தால் மட்டுமே வெள்ளைக்காரனை விரட்ட முடியும் என்று அன்றைக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்த மிக உயர்ந்த வழக்கறிஞராக இருந்த வக்கீல் குடும்பம் என்று பெயரெடுத்த இந்த மண்ணிலே பிறந்த செக்கெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழ்பெற்ற நம்முடைய தாத்தா வ.உ. சிதம்பரனார் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக கப்பலை கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண். அதனாலேயே தூத்துக்குடியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு திமிரும் ஒரு கோபமும் ஒரு உரிமை குரலை எழுப்புகிற போர் திறனும் உண்டு. யார் நம்ம என்ன செய்து விட முடியும் என்று திமிரோடு திரிந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராடி ஒழித்து கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண். ஆனால் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூடுவதற்காக போராடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இந்த திரேஸ்வரத்துக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். மாவட்ட 10 கிலோமீட்டர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் திரேஸ்வரத்தில் இருந்த ஜான்சி ராணி என்கிற அந்த அக்கா சுட்டு படுகொலை செய்யப்பட்டால், அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்காக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ இதுவரைக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறா என்றால் இல்ல. அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு. ஸ்டாலின் ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர் சைலேஷ்குமார் யாதவிற்கும் கபில்குமார் சரத்கருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலைக்குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரு. நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. அக்கா கனிமொழி வர ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்டுச்சு, நான் வந்தேன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும், ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன்னு. கனிமொழி எம்பி ஆகி 5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்த அத்தனை பேரும் சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் இறந்து போன 14 பேருடைய குடும்பம், 14 பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்கை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க. யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல. கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடிக்கு செஞ்ச ஒரு நன்மைய, ஒரே ஒரு நன்மைய, திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் இந்த திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன். ஒருத்தன் சொல்லு, மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் கனிமொழி எம்பியாக மாறி செஞ்ச ஒரு நன்மை